நீங்க சொல்லுங்க, உங்க எப்படி எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு இந்த பிரச்சனைங்க எல்லாம் நீங்க சொல்லுங்க. எங்க அம்மா வந்து ஒரு இந்து முஸ்லீம், எங்க அப்பா வந்து ஒரு இந்து தான். இஸ்லாமில் சேர்ந்து அம்மாவை கல்யாணம் பண்ணினது. கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஆறாவது பிள்ளை. அப்போ அவங்க அந்த சமயம் வந்து அவங்க என்னை வளர்க்க கஷ்டப்பட்டுட்டு இவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரரு கந்தசாமின்றவர், அவர் கல்யாணம் பண்ணலை. அப்போ அவர் வந்து சொல்லிட்டாரு, அவர் பிள்ளைய வந்து கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வளர்த்துக்குங்க வேணுன்னா ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னை எடுத்து கொடுத்துட்டாங்களாம். 16 நாள் நான் பிறந்து 16 நாள் பிள்ளை கந்தசாமின்றவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவர் வந்து என்னை எடுத்த பிற்பாடு அவர் கல்யாணம் பண்ணி என்னை வளர்த்தாங்க. என்னை வளர்க்கும் போது எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து இடம் மாதிரி வந்துட்டோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து சுங்கமங்கேசில், பந்திங் சுங்கமங்கேசில். அப்போ நாங்கள் பீண்டாகி எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு பந்திங் வந்துட்டார். பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி நாங்கள் இருந்தோம். அப்போ எனக்கு 16 வயசு இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து தமிழ் ஸ்கூல் தான் படித்தேன். பந்திங்கில் தில்லடத்தோ தமிழ் ஸ்கூல் படித்தேன். அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். 12 வயசு இருக்கும்போது ஒரு தடவை பிள்ளையார் கோயிலில் நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்து பிள்ளையார் கோயிலில் தான் இருப்பேன். எங்கள் அப்பா ஜேகேல வேலை செஞ்சுட்டு அந்தியில் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுருப்பாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது அந்த பிள்ளையார் கோயில் கூட்டுறது, சாமிக்கு தொண்டு செய்கிறது, இப்படியே தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இருக்கும்போது கோயிலில் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் பேர் முனியாண்டி முனுசாமி, அவங்க அப்பா பேர். இப்போ கோயிலில் வேலை செய்யும்போது எனக்கு 16 வயசு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் இஷ்டப்பட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா என்ன செஞ்சார், சரி கோயிலே வச்சு சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணாங்க. கல்யாணத்தை பண்ணி ஒரு 20 வயசு இருக்கும், 19 வயசு இருக்கும். என் மக வந்து மாசமாக இருந்தேன். அப்போ நாங்கள் செரமானில் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடச்சி நாங்கள் செரமானுக்கு கூட்டி போனோம். செரமானு போனோன்னே செக்கா போகும்போது நர்ஸ் கேட்டா, உன் பேர் இஸ்லாமில் இருக்கும், உன் புருஷன் பேர் தமிழில் இருக்குன்னு. அந்த ராத்திரி அன்றைக்கே உகமாலேருந்து 2 பேர் வந்து கதவு தட்டி எங்களை வெளியே கூப்பிட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஐசி வாங்கி பார்த்துட்டு அவர் உடனே வேனில் ஏற்றிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு மறுநாள் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் சிரம ஆஸ்பத்திரியில் இருக்கேன், நீ வா அப்படின்னு. அப்போ நான் போனோன்னே அவங்க சூனார் பண்ணிட்டாங்க, என்னை இஸ்லாமில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னார். நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். என்னை வறுப்பு இல்லை, ஜெயிலில் பிடிச்சி வச்சுருவோம், இஸ்லாமில் சேரலைன்னான்னு சொல்லி பயமுறுத்தி என்னை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க, சூனார் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பேர் வெட்டி என்னையும் உங்கள் அம்மா வீடு எங்கே இருக்குது அப்படி விசாரித்து என்னையும் அப்போ நான் வந்து சொன்னேன், எனக்கு எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, கந்தசாமி தான் எங்கள் அப்பா, என்னை பெற்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அப்போ சரி கந்தசாமின்றவர் யாருன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அங்கே கொண்டு போனோன்னே இவர் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல இவங்க அம்மா இருக்காங்க, இவங்க தான் இந்த பிள்ளைய எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்போ என்னை கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு எங்கள் அம்மாவை வச்சு கேட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நான் இந்த வயசில் இந்த பிள்ளையை நான் தத்து கொடுத்துட்டேன், ஆனால் பேர் தான் மாற்றலை, அதெல்லாம் இந்து மதப்படி தான் வாழ்து அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து இஸ்லாமில் சேர்த்து இப்போ கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டிலே அவரை பள்ளிவாசலுக்கு கொண்டு போனாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே நிக்கா பண்ணிட்டோன்னு சொல்லி எனக்கு ஒரு சூறா, அவருக்கு ஒரு சூறா கொடுத்தாங்க, நிக்கா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. அதோட எங்களுக்கு அந்த நேரம் வந்து எனக்கு இது என்ன கல்யாணம் என்ன ஏது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் திருப்பியும் வந்து சிரமான்லேயே வந்து வாழும்போது எங்கள் வீட்டுக்காரோட அம்மா இறந்து போனோன்னே எங்கள் வீட்டுக்காரர் தான் ஒரே ஆம்பளை பிள்ளை அவங்களுக்கு. அவர் போய் அவங்க அம்மா அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் செய்யும்போது, நீ செய்யக்கூடாது, நீ ஒரு இஸ்லாம்காரன், ஒரு இந்து, இது செய்யக்கூடாது காரியத்தை அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னா அவர் வேற ஆள் வச்சு அவங்க அம்மாவை எல்லாம் செஞ்சுட்டு உடனே என்ன செஞ்சாரு, சரி நம்ம இந்த மதத்தில் இருக்கவனா, இந்த மதத்தை விட்டு நம்ம வெளியாயிருவோம்னு சொல்லி சிரமான லாயரை போய் பார்த்தோம். என்ன செஞ்சாரு, எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு என் பெரிய மகளுக்கு ஐசியை மாற்றி விட்டாரு, பேரை மாற்றி விட்டாரு. முகமா மாற்றாமல் அவர் செஞ்சு. அப்போ எங்களுக்கு படிக்க தெரியாது, முகமா மாற்றலாம், எங்களுக்கு படிக்க தெரியாது. சரி நாங்கள் என்ன சந்தோஷத்தில் ஐசி நம்மளுக்கு தமிழில் வந்துருச்சேன்னு சொல்லி, அப்போ இப்போ பெரிய பையனும் சின்ன பையனும் 8 வயசு 9 வயசு, நாங்கள் பையனுங்கள் இன்னும் 3 பிள்ளைங்க கீழே இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், அவங்களுக்கு 18 வயசு வந்தால் நார்மலாக அவங்க வந்து தமிழுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்களை இது பண்ணார். அதோட நாங்கள் வந்துட்டோம் பாருங்க. வந்து என் அதோட வந்து கொஞ்ச நாள் எங்கள் வீட்டுக்காரு நாங்கள் எல்லாம் ஒன்றா நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த பிள்ளைங்களோட நான் இருந்தேன். இத்தனை வருஷமும் என் பிள்ளைங்க தான் என்னை பார்க்குது. இப்போ பெரிய மகளும் பெரிய மனுஷி ஆயிடுச்சு. அந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லி மாப்பிள்ளைய பார்த்து எல்லாம் இது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும் போது தான் இந்த கதையே எங்களுக்கு தெரியும். பேர் தான் மாற்றிருக்கு, உகமா மாற்றலை அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், உகமா இதுக்கு போகணுன்னா மலாக்காவுக்கு ஒரு 10 வாட்டிக்கிட்ட போயிட்டோம். போனோடனே அவங்க சொல்கிறா நீங்கள் லாயர் வைக்கணும், அது வைக்கணும்னு நாங்கள் செஞ்சு தரேன்னு. கடைசி அவரும் எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லி
கையை விரிச்சிட்டாரு. திருப்பி அந்த உகமாவுக்கே திருப்பி நாங்க வந்தோடனே சரி உங்களால எங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு அவன் சொன்னான். உங்களால எனக்கு பெரிய தொந்தரவா இருக்கு, அப்புறம் நான் வரேன் உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க வீட்டுக்கு. வந்து வீடெல்லாம் படம் எடுத்துட்டு சாமி ரூமெல்லாம் படம் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு இன்டர்வியூ வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் போன் அடிச்சு எங்களை திரும்பி வர சொன்னாங்க. அவங்க பேர் என்ன பேரு? அவங்க உஸ்தாத் லியோ. அவர் வர சொல்லி அப்புறம் நாங்க போனோம். அவரு சேர்ந்து இன்னொரு விநாயகர் வந்தானா? 2 பேர் வந்தாங்க. பேர் என்ன பேரு? அவரு பேர் தெரியலங்க. அவர் அவர் காடி ஓட்டிட்டு வந்தாரு. நஸ்ரியா? நஸ்ரி ஆபீஸ்ல உள்ளவரு. இவர் காடி ஓட்டிட்டு வந்தாரு. வந்து வீட்டுல சாமி ரூம் வீடு எல்லாம் படம் எடுத்தாங்க. எடுத்துட்டு அவர் சொன்னார், ஆமா உங்களோட இதெல்லாம் பார்த்தா இவர் இந்து மதப்படியே இருக்கு, நீங்க இஸ்லாம்ல இருந்தும் புண்ணியம் இல்ல, சரி பெரியவங்க கோலம்ல இருந்து வருவாங்க உங்களை 2 வச்சுட்டு அப்புறம் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு ஒரு 2 வாரம் சென்று போன் அடிச்சாரு. அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் கூட்டிட்டு போனோடனே 4 பிள்ளைங்களை 4 ரூம்ல என்ன ஒரு ரூம்ல வச்சு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. என்ன ரூம்ல வச்சுட்டு சொன்னாங்க, நீ ஏன் இஸ்லாம் விட்டு வெளியே ஆகுற, உங்க அம்மா சுய இஸ்லாம் தானே, நீ இஸ்லாம்ல இருக்க வேண்டியதானே, உன் பிள்ளைங்களையும் இஸ்லாம்ல போய் நாங்கள் அரசாங்கத்துல வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன முடியவே முடியாது, நாங்க இந்து பிறந்ததுலேருந்து இந்துவாவே இருந்தேன், வாழ்றதும் இன்னும் இந்துவாவே வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ இப்படி உகமா பத்தி உனக்கு தெரியுமா, உன்னை பிடிச்சி நாங்க ஜெயிலில் வச்சிருவோம் ஒன்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், முடியாது, நீங்க ஜெயிலில் வச்சா கூட நான் ஒரு இந்துவா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னா, நீ பொட்டு வச்சாலும் என்ன வச்சாலும் நீ செத்தா நாங்க தான் உன்னை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல அது வரல நான் இந்துவாவே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து என் மருமவங்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஜெயிலில் பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு. மருமவன் கேட்கும்போது, இல்ல அவங்க மாமியாவுக்கு மிளாய் தெரியல, அதெல்லாம் இல்ல அவங்க தெரியல அப்படின்னு என்ன இது பண்ணிட்டாங்க. அதோட பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, அந்த 4 பேரும் நீங்க இஸ்லாம்ல இருந்து புண்ணியம் இல்ல, உங்களோட இதெல்லாம் இந்து மதப்படி தான் இருக்கு, இன்னும் 2 வாரம் பொறுத்துங்க நான் எல்லாம் செஞ்சு தரோம், சட்டப்படி நீங்க வெளியாயிடலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அதே மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்க வந்துட்டு அப்புறம் என் மாமா என்ன செஞ்சான், அவனுக்கு 26 வயசு ஆச்சு, பொண்ணு பார்த்து 7 வருஷம் ஆச்சு. அப்போ அவனுக்கு கல்யாணம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லி அவன் போய் ஒரு 6-7 வாட்டி அவன் போனான். அவனை அலைய வச்சாங்க. அவன் போனதுக்கு கடைசியா அவன்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நஸ்ரி அவர் சொல்றாரு, நீங்க கடைசியா லாயர் வச்சுங்க, நாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் பிள்ளைங்க எல்லாம் ஒரு வாழ்றது ஒரு இந்துவா வர்றோம், ஆனா அவங்களோட ஐசிலாம் இஸ்லாம்ல இருக்கு, ஒன்றும் செய்ய முடியல. அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம ஒரு வீடு வாசம் வாங்க முடியாம ஒன்றும் செய்யாம இருக்கிறோம் நாங்க. இப்படியே எத்தனை வருஷ காலம் தான் வாடுறது. இப்ப என் மவுனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். இப்ப மருமக மாசமா இருக்குது. இப்ப குழந்தை பிறந்தா அப்பா பேர் வைக்க முடியாதுன்றாங்க. இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. இப்ப என் பிள்ளை சின்ன பிள்ளையோட படிப்பும் நிப்பாட்டி, அங்க ஸ்கூலுக்கு போனா உகமாலை நீ படிக்கணும், உகமாலை பரிச்சு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 17 வருஷமா நான் வாதாடிக்கிட்டு இருக்கிறேன். யாரை பார்க்கணுமோ எல்லாம் போய் பார்த்துட்டு, சின்ன வயசுல இருந்து இன்ன வரலாம் இந்த அம்மாவை தான் கும்பிட்டுட்டு வரேன். எனக்கும் 46 வயசு ஆச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த தாயை தான் நான் கும்பிடுறேன். இதனால எங்களோட வாழ்க்கை ரொம்ப அப்படியே சிக்கல்ல இருக்குது. இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம ஒன்னும் செய்ய முடியாம நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்து கூட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டானுங்க. இப்படியே நீ இருந்துக்குங்க இப்படியே இருந்துக்குங்கன்றாங்க. அப்ப என்னன்னா எங்களோட மலேசியால வாழ்றோம், மலேசியா சுதந்திர நாடுன்றாங்க. என்ன இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாம் என்ன கேக்குது, ஏமா நம்ம இப்படி இருக்கிறோம், ஒண்ணு வாழ்ந்தா இந்துல வாழ்வோம், இல்ல எல்லாருமே ஒரு தற்கொலை பண்ணிக்குவோம், அதுவும் சூறா எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவோம். இதுக்கு காரணமே இஸ்லாம் தான். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?